தலைநகர் டெல்லியில் வரலாறு காணாத வகையில் 122 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவாகியிருப்பதால் அங்கு இயல்பு வாழ்க்கை முற்றிலுமாக முடங்கியுள்ளது. டெல்லி, ராஜஸ்தான் உள்ளிட்ட வட மாநிலங்களில் கடந்த ஒரு மாதத்திற்கும் மேலாக கடும் வெயில் மக்களை வாட்டி வதைத்து வருகிறது. உக்கிரமான வெப்ப அலையும் வீசுவதால் பலர் உயிரிழந்துவிட்டனர். அடுத்தடுத்த நாட்களுக்கு வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்திருந்த நிலையில் டெல்லியில் இன்று 49.9 டிகிரி செல்சியஸ், அதாவது 122 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவானதால் மக்கள் மிகுந்த அவதிக்கு ஆளாகினர். குறிப்பாக திறந்த வெளியில் வேலை பார்க்கும் கட்டுமான தொழிலாளர்கள் செய்வதறியாது திகைத்து போயினர். வியர்வை சொட்ட சொட்ட வேலை பார்ப்பதால் வறட்சி ஏற்படுவதுடன் உடலும் சோர்வுற்று வேலையை தொடர முடியாமல் திண்டாடுகின்றனர். ஆகவே அவர்களுக்கு மதியம் 12 மணியிலிருந்து 3 மணி வரை 3 மணி நேரம் கட்டாய ஓய்வு வழங்கும்படி டெல்லி துணைநிலை ஆளுநர் VK சக்சேனா உத்தரவு பிறப்பித்துள்ளார். வெயிலில் பணியாற்றும் உடல் உழைப்பு தொழிலாளர்களின் உடல் நலனை பேணி காக்க உடனடியாக புதிய வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிடுமாறு சக்சேனா அறிவுறுத்தியிருக்கிறார். டெல்லி முழுவதும் மண்பாண்டங்களில் குடிநீர் வைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். பேருந்து உள்ளிட்ட பொது போக்குவரத்திற்காக காத்திருக்கும் பயணிகள் வெயிலில் இருந்து தங்களை தற்காத்துக் கொள்ள அவர்களுக்கு குடிநீர் கிடைப்பதை உறுதி செய்யுமாறும் அவர் வலியுறுத்தியுள்ளார். வெப்பம் 40 டிகிரி அளவுக்கு குறையும் வரை இந்த நடவடிக்கைகளை தொடர வேண்டும் என துணைநிலை ஆளுநர் சக்சேனா கேட்டுக் கொண்டுள்ளார்.